வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதாவது எலும்பே இல்லாமல் வெறும் சதையை மட்டும் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் பீஸ் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க நல்லா கரெக்டாக இருக்கும். நான் எல்லா பீஸுமே அந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம். சிக்கன் பாப்கார்னுக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணுறது தான். அதாவது பாப்ரிக்கானா கொடமிளகா இருக்குது இல்லையா, ரெட் கலர் கொடமிளகா, அந்த கொடமிளகாவை நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி வைக்கிறது தான் பாப்ரிக்கா பவுடர். இதை நம்ம வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்படி இல்லைனா கடையில் கூட கிடைக்குது, நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த பாப்ரிக்கா பவுடர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது கிடைக்கல அப்படிங்கிறவங்க வெறும் மிளகா பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாப்ரிக்கா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா மசாலா பொருளையும் சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். ஒரு கப்பில் இப்போ நான் முட்டையை அடித்து வச்சுருக்கேன் எடுத்து. இன்னொரு கப்பில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸ்னால் ப்ரெட்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வெறும் கடாயில் நம்ம அந்த பவுடரை நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா அதான் பிரெட் க்ரம்ஸு. பாருங்கள், அது போல் தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க பெருசாக. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு எக்கில் நல்லா டிப் பண்ணணும். நல்லா இப்படி எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் நல்லா புரட்டி எடுக்கணும். பாருங்கள், இது போல் எல்லா பீஸையுமே நம்ம பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். எல்லா சிக்கனையும் நான் இது போல் எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா இன்னும் அப்படியே நல்லா ஃபிட் ஆகும், சிக்கன் மேலே இன்னும் நல்லா ஒட்டி இருக்கும். அப்படின்றதுனால வெளியிலேயே ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம், முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் போட்டுடுறேன் எண்ணெயில். சிக்கனை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சிட்டோம்னா மேலே கலர் சீக்கிரமாக வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அப்பப்போ அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். சிக்கன் பாப்கார்ன் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வீட்டில் ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியிலலாம் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக நம்மளே ரெடி பண்ணலாம். பாருங்கள், சிக்கன் பாப்கார்ன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. வெளியில் பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சிக்கன் பாப்கார்ன் செஞ்சு பாருங்கள். வெளியில் போய் தான் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு இல்லை, நம்மளும் நம்ம வீட்டில் சூப்பராக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.